அவர்களும் தமிழ் மண்ணிலே பிறந்தவர்கள்தான் என்கிற அடிப்படையில் சிறைச்சாலையில் மொழிப்போர் தியாகியாக, மொழிப்போர் சிறைவாசியாக சிறைச்சாலைக்கு சென்று பிணமாக திரும்பி வந்த நடராசன் தாரமுத்து தொடங்கி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் இன்றைக்கும் கற்சிலையாக நின்று கொண்டிருக்கிறானே சிவகங்கை சீமான், சிவகங்கை மண் பெற்றுத்தந்த பெருமகன் அன்பிற்குரிய அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுடைய மரணம் வரையில் இந்த இனத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த இனத்தினுடைய மொழியினுடைய மானத்தை காப்பதற்காக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தால் தான் ஆண்டு தவறாமல் மொழி காக்கின்ற வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்ற இந்த பொதுக்கூட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தவறாது நடத்தி கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாமோ இன்றைக்கு வீர வணக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை எத்தகைய திசையில் செல்கிறது என்று கணிக்க முடியாத அளவிற்கு யார் யாரெல்லாமோ முதலமைச்சர் கனவுகளோடு வலம் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 1934 துவங்கிய இந்த மொழி போராட்டம் கிட்டத்தட்ட 100 ஆண்டை தொடுகிற வகையில் 90 ஆண்டுகள் தாண்டியதற்கு பின்னாலும் தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர் இன்றைக்கும் குறையவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆளுகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற மத்திய சர்க்கார் தன்னுடைய கையிலே இருக்கிற மிருக பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்திய ஆதிக்கத்தை எல்லா திசைகளிலும் திணிப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருத வாரம் என்று கொண்டாடுகிறார்கள். இந்தி மொழியை கட்டாயமாக ஒவ்வொரு வாக்கியமாக வார்த்தையாக அரசு ஊழியர்கள் படிக்க வேண்டும் என்று சுற்றாடையை வெளியிடுகிறார்கள். மத்திய சர்க்காரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைகளில் ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, வருமான வரித்துறை போன்ற துறைகளாக இருந்தாலும் சரி, அந்த துறைகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பணியாளர்கள், தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பணியாளர்கள் வட இந்தியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக நாம் வளர்ந்துவிட்ட செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கிற அன்னை தமிழ் மொழி மீது 90 ஆண்டுகள் தாண்டியும் இன்றைக்கும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் RSS இயக்கத்தினுடைய கைகூலிகளாக, RSS இயக்கத்தினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற முகமாக தமிழ்நாட்டு அரசியலில் சில தலைவர்கள் இன்றைக்கு முளைத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவரங்கத்தை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற சீமான் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை கல்லறிகின்ற முயற்சியாக பாரதிய ஜனதா கட்சியால் திராவிட இனத்தினுடைய முகத்துவத்தின் வழியில் எட்டி பார்க்க முடியாத நிலையில் திராவிடம் பேசுகின்ற தென்னகத்தில் பிஜேபி சர்க்காரால் களமாட முடியாது என்கிற கனவு நிலையில் பிஜேபியினுடைய திட்டங்களை அமல்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அமைப்பான தாய் அமைப்பான RSS நாக்பூர் அடிமையாக இன்றைக்கு சீமான் திகழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் மீது கல்லெறிகிறார். தந்தை பெரியாரை காயப்படுத்துவதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை காயப்படுத்தி அதன் மூலமாக குறுக்கு வழியில் கொள்ளை புறவழியாக பிஜேபிக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுத்தர முடியுமா என்று சீமான் கனவு காணுகிறார். நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். படித்தவர்கள் நிறைந்திருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம். தமிழர்களுடைய தந்தை என்று கருதப்பட்ட சீபா ஆதித்தனார் அவர்கள், சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய தந்தையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்க்காரில் அண்ணாவினுடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சபாநாயகராக இருந்த சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை நடத்தி வந்தார். காலத்தின் கொடுமை இயற்கை எழுதிவிட்டார் அவர் என்கிற நிலையில் அந்த கட்சி காலாவதியாகி போய் நாம் தமிழர் கட்சி என்பது கிடப்பிலே போடப்பட்டு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் RSS பிஜேபி அமைப்புகளை தமிழ்நாட்டிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மயிலாப்பூர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சிவந்தி ஆதித்தர் அவர்களை சந்திக்கிறார். அன்பிற்குரிய சிவந்தி ஆதித்தர் அவர்களே, நீங்கள் நடத்துகின்ற பத்திரிகைக்கும் ஊடகத்துறைக்கும் நான் ஆடிட்டர் என்கிற நிலையில் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என்ன என்று கேட்ட சிவந்தி ஆதித்தரிடம், சீமான் என்ற ஒரு பையன் இருக்கிறார், அவர் உங்களுடைய தந்தையார் பயன்படுத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி மறுக்க கூடாது என்று கேட்ட
தன்னுடைய ஆடிட்டர் கேட்டார் என்பதற்காக சிவந்தி ஆதித்தர் அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியினுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அறிவார்ந்த பெருமக்களிடம் நான் கேட்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு புரியும் சீமான் என்கிற வேட்டை நாயை ஏறி வைத்த கூட்டம் எது என்பது உங்களுக்கு தெரியும். அண்ணல் அம்பேத்கரை காயப்படுத்துவதன் மூலமாக, தந்தை பெரியாரை காயப்படுத்துவதன் மூலமாக திராவிட சித்தாந்தங்களை அடித்து நோக்குகின்ற கனவை நிறைவேற்றலாம் என்று சீமான் கணக்கு போடுகிறார். அவருக்கும் மற்றவர்களுக்கும் ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 1921ஆம் ஆண்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வது பாவம் என்று கருதப்பட்ட காலகட்டத்தில் பெண்கள் படித்தால் பாவம், அவர்கள் கல்வி அறிவை கேட்டு தெரிந்து கொண்டால் அவருடைய காதிலே ஈயமூட்ட வேண்டும், இதுதான் மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சட்டம் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் ஆணுக்கு பெண் அடிமை, பெண்கள் என்பவள் ஆண்களுக்கு அடிமை வேலையை செய்து கொடுக்கிற ஒரு பிறவி என்று வருடாசிரம சட்டத்தால் பெண்கள் வரையறுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் 1921இல் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை மாநாட்டை செங்கல்பட்டிலே கூட்டினார். அந்த மாநாட்டிலே தான் தந்தை பெரியார் சொன்னார், ஆணுக்கு பெண் அடிமை இல்லை, பெண்களுக்கும் ஆண்களை போல் சொத்திலே சம உரிமை வேண்டும் என்று பெரியார் சொன்னது 103 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த பெரியாரை பெண்கள் அணிகிற ஆடையில் பாக்கெட் இருக்க வேண்டும், அதிலே பெண்கள் பணங்களை வைத்து பரிமாற வேண்டும் என்று கனவு கண்ட தந்தை பெரியாரை, பெரியாரின் கனவுகளை நனவாக்குவதற்கு, தந்தை பெரியாரின் சீர்திருத்த சட்டங்களை சட்ட வடிவமாக்குவதற்கு மறுப்பு கலப்பு திருமணத்தை நடைமுறைப்படுத்தி அதற்கு பின்னால் பெரியார் கொண்டு வந்த பெண்களுக்கான சொத்துரிமையை நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு பொருளாதார ரீதியில் ஏற்றம் தருவதற்கும் அவர்களுடைய வாழ்வு செழிப்பதற்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்று பல நூறு திட்டங்களை உருவாக்கி தந்து இன்றைக்கு மகளிர் உதவித்தொகை வரையில் வழங்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது, பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் தூவிய விதைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை சீமானை போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட இயக்கத்தின் மீது கல்லறிய துணிகிற சீமானவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை நான் திருப்பி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் கொட்டுகிறவளையில் ராயவரம் ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் சந்திக்காத தலைவர்கள் இல்லை, இந்த இயக்கம் எதிர்கொள்ளாத பிரளயங்கள் இல்லை, இந்த இயக்கம் சந்தன காட்டிலும் நடமாடி இருக்கிறது, சதுப்பு நிலவத்திலும் களமாடி இருக்கிறது. இந்த இயக்கம் இமயம் இடிந்து வருகிற போதும் எதிர்கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற நிலையிலும் நாங்கள் அதிகாரத்தை எதிர்கொண்ட பொழுதும் ஆடியதில்லை. ஆகவே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை நாட்டில் அரசியல் ரீதியாக எதிர்த்து களமாடிய இயக்கம் திமுக, அன்னை இந்திரா அவர்களை எதிர்த்து அரசியலாடியது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ராஜீவ்காந்தி அவர்களோடு அரசியல் நடத்தியிருக்கிறது, வாஜ்பாய் அவர்களோடு அரசியல் நடத்தியிருக்கிறது. எங்களுடைய போராட காலம் நேற்று இரவு பெய்த மழையில் இன்று அதிகாலையில் அரும்பிய காளான் போல் அரசியலில் அச்சகொத்து அறநீர் பறவை போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக திரிகின்ற சீமானை போன்றவர்களோடும் விஜயை போன்றவர்களோடும் அரசியல் நடத்த வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமே ஒழிய களங்கள் மாறலாம், எதிரிகள் மாறலாம், ஆனால் எங்கள் லட்சியங்கள் மாறியதில்லை. களத்தில் எதிரிகள் தான் மாறியிருக்கிறார்களே ஒழிய இந்த இயக்கம் அதே நிலையில் இருந்து கொண்டு தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற களமாக இயக்கமாக இந்த இயக்கம் களமாடிக் கொண்டிருக்கிறது. 14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோடை உள்ள நாடு இதுவல்லவே என்று திருவாரூர் வீதியில் வில் கயல் புலிபறித்த கொடியோடு தமிழர்களுடைய மாணவரேசன் என்கிற அமைப்பை உருவாக்கி மாபெரும் போராட்ட களத்தில் பொது வாழ்க்கையை துவங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பல பேர் இன்றைக்கு பேசுகிறார்கள், இந்தியாவில் நூற்றுக்கணக்கான மொழிகள் நடைமுறையில் இருக்கிறது.
கற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவேன், உலக நாடுகளுடைய சரித்திரத்தில் இன்றைக்கு பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களில், சாப்ட்வேர் கம்பெனிகளில் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளில் பதவிகளில் இருக்கிறவர்கள் தமிழர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்கிற மொழியை அடிப்படையிலே தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தி மொழியை மட்டுமே கற்றுக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற வட இந்திய கூட்டம் இன்றைக்கு எண்ணற்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வட்டாரத்தில் செங்கல் சூளைகளில், நாட்டில் நடுகின்ற வயல்வெளி பகுதிகளில், கூலி வேலைகளில், விவசாய பணிகளில் கொத்தடிமைகளாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்தி மட்டுமே தெரிந்திருக்கிற வட இந்தியாவை சார்ந்தவர்கள். ஆனால் திராவிட இயக்கம் கொண்டு வந்த இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையை பின்பற்றி இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகள் ஆண்டுக்கு 1500 பேர் பொறியாளர்களாக பொறியியல் கல்லூரியில் இருந்து வெளியே வருகிறார்கள். அனைவரும் உலகத்தின் பறந்துவிட்ட பல பகுதிகளில் பல்வேறு பணிகளில் இன்றைக்கு பணியமர்த்தப்பட்டு கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய இருமொழி கொள்கையினுடைய விளைவு தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் எங்களுக்கு தொடர்பு மொழி என்கிற அண்ணாவினுடைய லட்சியத்திற்கு ஏற்றவாறு அரசியல் நாம் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டு மாணவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய தோழர்களே, இந்திய துணைக்கண்டமே உற்று பார்க்கிற ஒரு சர்க்காரை தமிழ்நாட்டிலே நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டு சொன்ன வாக்குறுதிகளில் 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கம்பீரத்தோடு ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் களமாடுகிற நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய சாதனையை எதிர்கொள்ள முடியாதவர்கள், நம்முடைய முதலமைச்சர் ஆற்றியிருக்கிற பணிகளுக்கு மறுப்பு சொல்ல முடியாதவர்கள், எல்லா தரப்பு மக்களும் பயன்படுகின்ற சர்க்காருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறவர்கள் எதிர்த்து போட்டியிடுவதற்கு தகுதி இல்லாத நிலையில் எதிர்த்து போட்டியிடாமல் தேர்தல் களத்தை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கிற இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தரப்பு மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கம் விரும்புகிற கால வரையில் தமிழகத்தில் ஆளுகிற பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். தியாக சீரர்களாக தங்களுடைய தேக்குமர தேகங்களை செந்தவல் தீராக்கிற்கு தந்த நம்முடைய மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கங்களை செலுத்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.